ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துப்பாண்டி அழைச்சிட்டு சவுந்தரபாண்டி குடும்பத்தோடு பார்த்தோம்னா பொண்ணு வீட்டுக்கு வராங்க, அதாவது மண்டபத்துக்கு வராங்க. இவங்கள பார்த்ததுமே பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க எல்லாத்தையும் வரவேற்கவும், அப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லவும், உடனே பொண்ணோட அம்மா ஆரத்தி எடுத்து அவங்க மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியமும் சிவபாலமும் ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டியும் பொண்ணு மணமேடையில் உட்காந்துருக்கவும் திடீர்னு கொட்டு மேலே சவுண்டு கேட்குது. என்னது இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சனின்னு வெளியே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா சண்முகம் குடும்பத்தோடு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசை மேலதாளத்தோடு அவங்க வரவும் இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சவுந்தரபாண்டிகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லவும் சவுந்தரபாண்டியும் அதிர்ச்சியோட வராங்க. என்னது சண்முகம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறான், அதுவும் இந்த அளவுக்கு கிராண்டாக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அதிர்ச்சியோட பார்க்கவும் உடனே பரணி சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நீ மட்டும் வந்தது இல்லாமல் இசைக்கு வர அழைச்சிட்டு வந்திருக்கிற, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கியோ தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படிங்கும்போது எங்க பாரு, என் தங்கச்சி எவ்வளோ சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறா, நீ என்ன இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிற, நம்ம வரிசையில் உட்காந்து முத்துப்பாண்டியோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம், அதுவும் தாய்மாமன் சீரோட வந்திருக்கிறோம், நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது என்ன இசைக்கு, நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தானே வர, நீ ஏன் தங்கச்சி ஆச்சு அப்படிங்கும்போது ஆமாண்ணே நான் ரொம்ப சந்தோஷமா தான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பரணி கேட்குறாங்க இசைக்கிட்ட, இசைக்கு அவன் வேணா இப்படி சொல்லட்டும், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்ப இசைக்கு சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கும் போது அவன் ஏன் தங்கச்சி, இங்க பாரு இசைக்கு, உனக்கு முத்துப்பாண்டி வேணுமா இல்லோட உன்னுடைய தன்மானம் வேணுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னுடைய தன்மானம் தான் வேணும், பாத்தியா என் தங்கச்சிகளெல்லாம் நான் எவ்வளோ தைரியமாக நான் வளர்த்துருக்கிறேன்னு, நீ பெசாம வர மாட்டியா அப்படின்னு பரணியை போட்டு சண்முகம் திட்டமும் பரணி கோவத்தோடய வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, என்னல மேலதாளத்தோடு வந்திருக்கிற, என்ன என் பையன் கல்யாணம் பண்ண போகிறான், அதை பார்த்து அழுறதுக்காக வந்திருக்கிறேன் என்னன்னு கேட்கும் போது இங்கே பாரு, நான் தாய்மாமா சீரோட வந்திருக்கிறேன், நான் இதுக்காக அழணும், உன் பையன் கல்யாணத்துக்கு தான் நீ குடும்பத்தோட வான்னு சொன்னேல்ல, அதனால தான் பாரு என் எல்லா தங்கச்சியும் அழைச்சிக்கிட்டு 9 தட்டு நிறைய சீர்வரிசையோட நான் வந்திருக்கிறேன், நான் பெஞ்சில் உட்காந்து நானும் என் தங்கச்சியும் உன் பையன் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம், நீ தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, உனக்கு அவ்வளோ தைரியமா, என்ன இருந்தாலும் பாரு உன் தங்கச்சி மூக்க சிந்திட்டு அழ போறா, அது மட்டும் இல்லாமல் என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் தப்பான ஒரு முடிவு எடுக்க போறா அப்படிங்கும்போது நீ என்ன நினச்சிக்கிட்ட என் தங்கச்சிகளை பற்றி, என் தங்கச்சிகளுக்கு நான் வீரத்தையும் சேர்த்து தான் நான் ஊட்டி இருக்கிறேன், நீ இன்னும் என்னை பற்றி பேச வேண்டாம், என் தங்கச்சி பற்றி பேச வேண்டாம், நாங்கள் கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா, முகூர்த்தம் வேற டைம் ஆகி போச்சுது, நீ தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லவும் சவுந்தரபாண்டிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி என்னதான் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் இசைக்கு எல்லாருமே மொதல் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி இசைக்கு பார்க்கவும் இசைக்கு கொஞ்சம் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, இசைக்கு நான் சொல்கிறது கேளு, இப்போ கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற என் தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு சண்முகம் சொல்லவும், என்ன இசைக்கு நீ என்ன அப்படியே பண்ண போற அப்படிங்கும்போது அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேனே, நான் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு இசைக்கு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க, இது பரணிக்கு தெரியுது. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டியும் அவங்க பொண்ணு மணமடையில் உட்காந்துருக்கவும் அப்போ தாலி எடுத்து கொடுக்குறாங்க. தாலியை எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஒரு லேடி அந்த தாலியை எடுத்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக சிவபாலன்ட்டையும் பாக்கியார்ட்டையும் கொடுக்கவும் அவங்க உடனே ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டுதாங்க. அப்போ சவுந்தரபாண்டியும் பாண்டியமான சொல்கிறாங்க, அவங்க கிட்டலாம் கொடுக்காதீங்க, இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தாலியை எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மணமேடைக்கு கொண்டுட்டு போய் ஐயர்கிட்ட கொடுக்கவும் அப்போ ஐயர் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை தாலியை கட்டுங்க அப்படிங்கும்போது முத்துப்பாண்டி தாலி எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் பொண்ணு கழுத்தில் கெட்டுறதுக்காக போகும்போது இசைக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே முத்துப்பாண்டி இசைக்கியை பார்க்கவும் இசைக்கு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க கண்ணீரை பார்த்ததுமே முத்துப்பாண்டி அப்படியே எந்திரிச்சிருந்தாங்க. இது கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் சண்முகம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா முத்துப்பாண்டி எப்படியும் இசைக்கிய மறக்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாம 2வது கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான் முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் ரொம்பவே முடிவோடு இருந்தனாலதான் அவங்க ரொம்பவே அதுல சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. முத்துப்பாண்டி உடனே மேடையை விட்டு கீழே இறங்கி வரவும் அப்போ சவுந்தரபாண்டி தடுக்கிறாங்க, என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, பொண்ணு காலத்துல போய் தாலி வைக்கிட்டு அப்படிங்கும்போது ஏப்பா கொஞ்சம் தள்ளிக்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. சண்முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு பக்கத்துல முத்துப்பாண்டி நிற்கவும்
ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே அழுதுகிட்டே அவங்க கெட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கவும் இதை பார்த்துட்டு பரணி, பாக்கியம், சிவபாலன் 3 பேரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அதிர்ச்சியோடு இருக்கும்போது சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அவன் என்னன்னா பொண்ணு கழுத்தில் தாலி கட்டாமல் தாலியை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இசைக்கு கட்டிப்பிடிச்சு நின்றுட்டு இருக்கிறான். அப்படிங்கும்போது அதுதானாக்கா எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது அப்படின்னு சவுந்தரபாண்டி அவங்க முத்துப்பாண்டி பக்கத்தில் வராங்க. ஆனால் முத்துப்பாண்டி அவங்கள சவுந்தரபாண்டியை அவங்க ஏறெடுத்தும் பார்க்கல. இசைக்கியை பார்த்து அவங்க கண்ணீர் மல்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணிக்கு ஒன்றும் புரியாமல் சண்முகத்தை பார்க்குறாங்க. அப்போ சண்முகத்தில் கேட்குறாங்க, இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு புரியல. அப்படிங்கும்போது இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சண்முகம் சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் பாரு என்ன நடக்க போகுது பாரு அப்படிங்கிறாங்க. இப்படிதான் இந்த எபிசோடு எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, சண்முகம் என்ன முடிவு எடுக்க போறாங்க, சண்முகம் அதாவது இசைக்கியும் முத்துப்பாண்டியும் சேர்த்து வைப்பாங்களா, இல்லைன்னா அவங்க முத்துப்பாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கே இசைக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துருவாங்களா, அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.